அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை என ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறிட்டு என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த குரு பகவானின் பார்வை நிலையை பற்றி தான் சொல்ல போறேன். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ தீராத வியாதிகளையும் குரு பகவான் தீர்த்து வைப்பார். அதே போல் வியாதி வர்றதுக்கும் குருவே காரணமாக இருப்பார். கருத்தில் கொள்ளுங்க. அதை பற்றி தான் சிறுவர்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. இப்போ குருவின் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க ஜாதகத்தில் நிலையை அறிய வேண்டியது மிகவும் முக்கியம். காரணம், கிரகங்களால் ஏற்படும் நோய்களை குணப்படுத்தும் சக்தி குருக்கு உண்டு. குரு பகவானும் வியாதியை ஏற்படுத்தவே செய்வார் என்றாலும் நோயை குணப்படுத்துவதில் குருவின் பங்கு அதிகமாக பயன்படுகிறது. குருவின் இணைவை விடவும் பார்வைதான் அதிகமான பலனை அளிக்கும். குரு பார்வை கோடி தோஷ பரிகாரம் என கூறுவதுண்டு. குரு ரோகாதிபதியாக வந்தாலும் கூட அவர் குணமளிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தவே செய்வார். குருவின் பெருமைகள் பற்றி நவகிரக புராணத்தில் ஒரு சிறப்பான சம்பவம் குறிப்பிட்டுள்ளது. அதை தங்கள் கருத்துக்கு தெரிவிக்கிறேன். குரு பகவானுக்கு ஒரு மகள். அந்த மகளின் ஜாதக ரீதியாக அவளுக்கு விதவை தோஷம். திருமணமானால் முதல் இரவென்றே வரக்கூடிய கணவன் இறந்து மகள் விதவியாகிவிடுவார் என்று அவள் கடுமையான தோஷம் அது. எனவே குரு பகவான் தன் மகளை விதவை கோலத்தில் பார்க்க விரும்பாத காரணத்தினால் அந்த அவருடைய மகளுக்கு திருமணம் செய்வதில்லை என்று முடிவில் இருந்தார். எனினும் குருவின் மகள் ஒரு அரசகுமாரனை காதலிக்கிறார். அந்த அரசகுமாரனும் அவளை மனமாற விரும்பி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் குரு பகவானை அணுகி அவர் மகளை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்கிறார். ஆனால் குரு பகவான் மறுத்து விடுகிறார். எனினும் இருவரும் பிடிவாதமாக மனம் செய்து கொண்டே ஆகும் என்று வற்புறுத்த குரு பகவான் செய்வதறியாது திகைத்து நிற்க, அந்த சமயம் அங்கே வந்த நாரத மகரிஷி குரு பகவானிடம் நீங்கள் அவர்களுக்கு மாற்று வழியாக ஆலோசனை ஒன்று குரு பகவானுக்கு கூறுகிறார். அதாவது இருவருக்கும் திருமணம் செய்துவிட்டு முதல் இரவன்று தம்பதிகள் அம்மன் சந்தையில் கர்ப்ப கிரகத்தில் இருக்க வைத்துவிட்டு குரு பகவான் உறங்காம அவர்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், ஆபத்து நீங்கிவிடும் என்று கூறுகிறார். அப்படியே குரு பகவான் இரவு முழுவதும் கர்ப்பகிரகத்தில் இருக்கும் புது தம்பதிகளை பார்த்து கொண்டே இருக்க, அந்த சமயம் அங்கே வந்து அவருக்கு வந்த ஆபத்து அதாவது அந்த ஆண்மனுக்கு இருந்து விலகிடுது.